यस्याभवद्भक्तजनार्तिहन्तो सुमन्ये सविदारिपूर्णम् तं देवतारस्तमनन्यलब्धं लक्ष्मी यो नित्यमच्युतपदां बुधिर्भुतसहितानि अस्मद्गुरोर्भगवतो जने श्रीमान् वेङ्कटनाथार्य कविदार्थिकेसरि वेदान्ताचार्य प्रपद्ये निरवध्यानां शक्यं भवदीतानां श्रीरङ्गे सैयदीना करुणया असौ स्यादिते नरसिंहकार्यं मालाप्रेन्दे चिरन्तहादिविश्वगुणैः पान्तपुदाग्रेसरं श्रीमद्रङ्गसदार्यो नृपतिश्रेयो संशये श्रीमश्रीरङ्गपृथ्वीश्वरसदरिगुणा संयमीन्द्रेण दृष्टं यस्तात्मानं विसुम्मे नरहरिसरजिद्योगिने प्रसादात् राज्ञं श्रीरङ्गहारिप्रभयतिपतेः प्राप्तलक्ष्मीकुसुमास्थानं सेवे यतीन्द्रं सकलगुणनिधीक्षतारे श्रीरङ्गनाथ सर्वोपेतीन्द्रयुक्तं लक्ष्मीकुसुमसरजिकरुणैकपात्रं श्रीरङ्गवीरौराशरोपकृत्यं वेदान्तदेशीयतीन्द्रमहं प्रवचे सम्प्राप्ताध्यात्मशास्त्रं नरहरिसरजिद्रङ्गभूकारिजाभ्यां कारुण्यात् श्रीधर्मेन्द्रगोः आत्मनिक्षेपधन्यं वेदान्ते वावदूरत्वसरजिता रङ्गपूर्वेण सूक्तं वाक्यं नारायणार्यं परमतगमनविलासयाख्यातनीले श्रीमद्ग्रन्थसखादिसंयुक्तं श्रीमद्गीतकपूर्वहार्तिकरं श्रीमद्वेदपदं सदेशं वेदे रङ्गगुरेण साधनं लब्धाहमान् सत्यं दीक्ष्यादम्बविमोचनं भान्तं महत्त्वं सुखं वन्दे वत्सपूर्णं विदवनं श्रीकृष्णमार्यं सदा नारायणादेवी आश्रयामः भाष्यकारे एवं पूरे சுவாமி பாஷிகானுடைய கருணாநிதியத்துல அழகான சூழ்நிலை. அதாவது ஒரு ஆச்சாரியனுக்கு ஒரு சிஷ்யன் போறான். அந்த சிஷ்யன் அந்த ஆச்சாரியன் கிட்ட தான் இருந்த பூர்வ விருத்தங்கள்லாம் சொல்றான். நான் இப்படிதான் இருந்தேன், அப்படிதான் இருந்தேன், என்ன இந்த ஆச்சாரியன் திருப்பி பணிகொள்ளணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறான். அவர் திருப்பி என்ன சொல்றாரு, நீ சொன்னதெல்லாம் அப்படி இப்படி ஒவ்வொரு சமாச்சாரத்துக்கு அப்படி இருந்தாலும் சரி, இப்படி இருந்தாலும் சரி, அப்படி இருந்தாலும் சரி, நீ அதெல்லாம் இப்ப விட்டுட்டு இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். அதனால நீ கேட்கிற பிரகாரம், நீ பிரார்த்திக்கிற பிரகாரம் நீ உனக்கு எல்லா நல்ல விஷயங்கள்லாம் கத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கத்துக்கோ. அப்புறம் நீ கத்துனா ஆயிடுங்க அப்படின்னு அனுகிரகம் பண்ண. அதே மாதிரி பெருமாள் நித்தியக்கிஞ்சரோ பாபா அப்படின்னு ஆவாய் அப்படின்னு ஏவம் அப்படி ஆக கணவாய் அப்படின்னு அந்த மாதிரியே ஆகணும்னு இங்க பெருமாள் அனுவாதனம் பண்றது. இந்த ஜீவனுடைய தன்மையெல்லாம் எப்படிப்பட்டது அப்படின்னா, ஏவம் பிராப்திபாயதையா, என்ன அடைந்து என் கைங்கரியத்தின் பொருட்டு உனக்கு எத்தனையோ உபாயங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் உனக்கு ஒன்றும் கை கூடாது இருக்கு. அவர்களுக்கு சமஸ்த வஸ்து விஹீனோ, அதெல்லாம் உனக்கு கை கூடலை. சரி, பரவாயில்ல. அனந்த சத்விரோதி பாபாக்கிராந்த, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நீ ரொம்ப பாப்பத்தினாலேயே சூழப்பட்டு. சரி, அப்படி இருந்துருப்போம், அப்படியே இருந்துருவோம், அது வரைக்கும். அனந்த மதபச்சாரி சோதி, அதனால நீ எங்கிட்ட ரொம்ப அபச்சாரப்பட்டு.
அது அப்படியே இருந்தாலும் அனந்த மதியாபசாரம் கோபி என்னை சேர்ந்த அடியாரிலிருந்து நீர் அபச்சாரப்பட்டிருக்க. சரி, அப்படி இருந்த போதிலும் அனந்த அசக்கிய அபச்சாரி கோபி இன்னும் எத்தனையோ அசக்கிய அபச்சாரங்கள்லாம் பண்ணியிருக்கேன். சரி, இருந்துருக்கணும். ஏகாரிய பூத அனாதி அகங்காரி இப்படி இந்த மாதிரி அபச்சாரங்கள், என்னிடத்து அபச்சாரம், இதுக்கு காரணமா இருக்குது பாபம் அப்படின்னு சொல்லி அந்த பாபங்கள்லாம் எதனால இதுக்கெல்லாம் காரணமா இருக்குது அனாதி பிரீத் அகங்கார். இந்த ஜீவாத்மாவை இந்த அனாதியான விபரீதமான அகங்காரம், விபரீத ஞானம், அதனால இது ஒண்ணுக்கு காரணமாகி ஒண்ணு காரியமா இருக்கு. இப்படியே அகங்காரத்தால் மூடப்பட்டிருக்கார். உபய காரிய காரண பூத. உபயம்னா என்ன அப்படின்னா, அதாவது பாபம் என்ன, அகங்காரம் என்ன, இது ரெண்டுமே ஒண்ணுக்கு காரணம், ஒண்ணுக்கு காரியம், ஒண்ணு காரணம் ஒரு காரியம், இப்படி ஆறுது. இது அனாதி விபரீத வாசனா சம்பத்தி. இது எப்படி ஏற்பட்டது அப்படின்னா, அனாதியான வாசனை, அதான் பாப வாசனை, அகங்கார வாசனை, அப்படி ரெண்டு விதமா ஏதான் குணப்படுது சம்பத்தி. இது காரணம் என்ன அப்படின்னா, பிரகிருதி இல்ல நீ விசேஷமா கட்டப்பட்டிருக்க, சம்பந்தமுடையவனா இருக்க. அதனால இந்த பிரகிருதி மூலமாக ஆத்தியாத்மிக ஆதிபௌதிக ஆதிதெய்வீக சுக துக்க தத்தேஷணீய விஷயானுபவ ஞான சங்கோச்ச ரூப. இதனால என்ன ஆகுது, ஆத்தியாத்மிக ஆதிபௌதிக ஆதிதெய்வங்களாலே உனக்கு சுக துக்கங்கள் உண்டாது. மேலும் இதர விஷயங்கள்ல அனுபவம் ஏற்பட்டு அதனால ஞானத்தை சங்கோச்ச உடையவனாக இருக்க. அப்படி ஞான சங்கோச்சனால சரணாரவிந்த இவளைகாந்திகா பரபக்தி பரஞான பராபக்தி பிரதிகதோபி. அந்த ஞான சங்கோச்சமான என்ன பண்றது, என் திருவடியில சரணாரவிந்த இவள ஐகாந்திக பரபக்தி பரஞான பரபக்தி இவைகள்லாம் உண்டாகாத இருப்பதற்காக தடங்கள்லாம் இருக்கு. விக்ன பிரதிகதோபி. அதுக்கப்புறம் ஏனகேனாபி பிரகாரேன் நீ ஆர்த்த பிரபன்னாகவோ இல்ல திருப்த பிரபன்னாகவோ இருந்து கொண்டு துவயத்தை சொல்ற. அப்படி நான் கேவலம் வலியைவதையா நீ சரணாதி பண்ணதுனால என்னுடைய நிகிரகம் போய் அனுகிரகம் உண்டாரு. அந்த அனுகிரகம் எப்படி தெரியுமா, தயைதான் அதுக்கு பிரதான காரணம். விசேஷ வினஷ்ட சகேதுகம சரணாதி காந்திக ஆத்தியந்திக பரபக்தி பரஞான பரபக்தி விக்ரஹா. அது என்ன பண்றது அப்படின்னா, அடியோட எல்லாத்தையும் போகிறது. எதை போகிறது, இந்த பரபக்தி பரஞானம். அந்த பரபக்தி பரஜ யார் விஷயத்துல, என்னுடைய திருவடியில. ஆக அவைகள்லாம் இருந்த தடைகள்லாம் விசேஷ வினேஷம், அது போக முடியாது. எது என் தய பண்றது, மத் பிரசாதத்தை, அதுதான் என் அனுகிரகம். என்னுடைய அனுகிரகத்தினாலே சரணாரவிந்த முனைகாந்திக ஆத்தியந்திக ஆத்தியந்திக பரபக்தி பரஞான பரபக்தி என்னுடைய அனுகிரகத்தினால பிரசாதத்தை, என்னுடைய அனுகிரகத்தினால கிடைக்கப்பட்டதான பரபக்தி பரஞான பரபக்தி அது கிடைக்கிறது. அதுக்கப்புறம் மத்பிரசாத மேலும் என் அனுகிரகத்தினாலேயே சாட்சாத் ஏதாவது அதுக்கு மேல என்னுடைய அனுகிரகத்தினாலேயே பிரசாதாதேவ நேரடியா பிரத்யட்சமா என்னுடைய திருமேனி, என்னுடைய திருவாபரணங்கள், திருவாயுதங்கள்
என்னுடைய குணங்கள் எல்லாத்தையும் சொல்லுவோம், எல்லாத்தையும் அனுபவிக்கிறேன். அதுக்கப்புறம் அபரோக்த சித்த மன்னியாமிதா பத்தாசிகள் சாத்தா அபரோக்ஷ சித்த அபரோக்ஷ சித்தன்னு சொல்றதுனால அபரோக்ஷ சித்த மன்னியாமிதா சாட்சாத்தாகவே பிரத்யட்சமாகவே அனுபவிக்கப்பட்ட அபரோக்ஷ சித்த மன்னியாமியதா மத்தாசிக என்னாலேயே நியமிக்கப்பட்டு நியமிக்க தகுந்தவனாய் இருக்கை இதெல்லாம் உண்டாது. எனக்கு தாசியனாய் இருக்கை மதேக அனுபவ என்னை அனுபவிக்கிறான யோகியதை தாசிக பிரகா எனக்கு பிரியமான தாசியான இருக்கை பரிபூர்ண அனவரத நித்திய விசதம் அனந்த பிரயோஜன அனந்தியாசே பிரிய மத அனுபவத்துவம் எல்லாம் என் விஷயத்துல பரிபூர்ணம் அனவரதம் இதெல்லாம் விசேஷம். எதுக்கு அப்படின்னா அந்த அனுபவத்துக்கு அப்படிப்பட்ட ததாவித அது அப்படி உனக்கு ஏற்பட்டதான அந்த அனுபவத்தினாலே உண்டாக்கப்பட்டதான அனவதிகார எல்லை இல்லாத மேன்மையான பிரீத்திகாரிதா பக்தியினால் செய்யப்படுகிற அசேஷ அவஸ்தோஜித எல்லா நிலைகளிலும் அசேஷ சேஷத்தைகள் எல்லா விதமான தாசத்துவ கைங்கரியமாகிய கைங்கரியத்தை அதை உடையவனா நிச்சயிக்கிறனா ஆவாய் இரு ஆவாய் அப்படியே இரு ஏவம் பூதோடு அப்படியே ஆகிறவர் அப்படின்னு பெருமாள் சாதிக்கிறார். அதில் வியாக்கியானம் பார்த்துட்டு இருக்கோம். அது என்ன பேசிருக்கோம் அப்படின்னு சொன்னா இங்க ஆத்தியாத்மிக ஆதிபௌதிக ஆதிதெய்வ சுகதுக்க அந்த பதத்தை பார்த்துட்டு இருக்கோம். அதுல ததிதரோபேட்சணீய ஏதன் மூல ஆத்தியாத்மிக ஆதிபௌதிகங்கள் உபய காரிய காரணபூத ஏதன் மூலம் ஆத்தியாத்மிக ஆதிபௌதிக சுக துக்க அது சுகம் ஏன் முதல்ல சொன்னார், துக்கம் ஏன் சொன்னா அதனுடைய பாதம் இல்ல. துக்கம் முன்னாடி வரல, துக்கம் தானே அதிகமா இருக்கு, சுகம் குறைச்சலா தானே இருக்கு. அதனால அங்க சுகத்தை ஏன் முன்னாடி சொன்னார் அப்படின்னு சொன்னா சுகம் குறைச்சலா இருந்தாலும் முதல்ல சுகத்தை தான் விரும்பான். ஆனா அந்த சுகத்தை அனுபவிக்க அதுல பின்னாடி துக்கங்கள் உண்டாகும் இதர விஷயங்கள்ல. பகவத் பக்தியில அப்படி கிடையாது. அதனால சுக துக்க ஏதுமே காரியம் விசேஷம் ஏதன் மூலம் ஆத்தியாத்மிக ஆதிபௌதிக ஆதிதெய்வீக. இந்த ஆதி பௌதிகம்ன்றது சரீரத்தால் உண்டாகக்கூடியது. ஆதி பௌதிகம்னு சொல்றது ஆத்தியாத்மிகம்ன்றது சரீரத்தால் உண்டாது. ஆதி பௌதிகம்ன்றது பிராணிகள்ல இருந்து, அதாவது பட்சி மிருகங்கள் இவையில இருந்து உண்டாகக்கூடிய பயம். ஆதி தெய்வீகன்றது இந்த காற்று அதிகமான உஷ்ணம் இவைகள்லாம் சொல்லப்படுது.
இவைகளால உண்டாகும் தானே சுக சுக துக்கம், சுகங்கள் துக்கங்கள். அதுக்கு காரணம் எது தெரியுமா? தத்தேது, அவைகளுக்கு காரணங்கள் தது இதர அந்த சுக துக்கங்களை காட்டிலும் வேறாகிய உபேட்சணீய விஷய, உபேட்சை செய்யக்கூடிய வஸ்துக்கள் இவைகளில் அனுபவம். லோகத்தில் இருக்கக்கூடிய அனுபவிக்கக்கூடிய வஸ்துக்கள் எல்லாம் உபேட்சணீயங்கள். அவைகள்லாம் ஒதுக்கப்பட வேண்டியது. ஆனா அதுதான் பிரவர்த்திக்கிறோம். அதுல பிரவர்த்திச்சு அதுல பல கஷ்டங்களை அனுபவிக்கிறோம். அது முதல்ல சுகமா இருக்கு. அதுக்கப்புறம் அதுவே நமக்கு சமூகத்துல இடம் கொடுக்க முடியாத அளவுக்கு பண்றது. ஒருத்தனுக்கு அதான் எந்தெந்த கெட்ட பழக்கங்களோ அந்த கெட்ட பழக்கங்கள் அவனுக்கு ஒருத்தன் மெதுவா சாதாரணமா திருட ஆரம்பிப்பான். முதல்ல பிக் பேக்கெட் மாதிரி ஆரம்பிப்பான். அப்புறம் பெரிய திருடனா மாறிடுவான். அதுலயே அவன் புத்தி போகும். அதே மாதிரி இந்த தீர்த்தம் சாப்பிட்றது இப்படியே ஆரம்பிச்சா கடைசியில அதே ஷார்ட் காண போயிடும். இந்த மாதிரி ஒண்ணு விஷயம், எல்லா விஷயமே லோகத்தில் இருக்கிற விஷயங்கள்லாம் சொல்லவே முடியாது. அதனால அது இதர உபேட்சணீய, உபேட்சிக்கப்பட வேண்டிய வஸ்துகள்ல நம்ம ஆசை வச்சா அதனால ஏற்படக்கூடிய சுக துக்கங்கள், அதுதான் தன் இதரோபேட்சணீய விஷயானுபவம். அதனால என்ன ஞான சங்கோச்சம், அதனால ஞான சங்கோச்சம் ஏற்படும். ஞான சங்கோச்சம் ஏற்பட்டாங்க அந்த ஞான சங்கோச்சம் இருந்துட்டு போடுவேன். அதனால நமக்கு என்ன அப்படின்னா சரணாரவிந்த ஞான சங்கோச்சம்னா என்ன? தர்க்க உபதேச சக கிருத்தை சாஸ்திரேரபி பராவர தத்துவ விஷய யதாவஸ்தித ஞான பிரசர அபாவா. சங்கோச்சம்னா என்ன அப்படின்னு சொல்றோம். யுக்தி, ஆச்சாரிய உபதேசங்கள், அதாவது யுக்தினா சாஸ்திரங்கள், ஆச்சாரிய உபதேசங்கள் இவைகள்னால என்ன அப்படின்னா தத்துவம் எது, அதை அடைவதற்கு வேண்டிய உபாயம் எது, நாம் விட வேண்டியது எது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ அத்தை என்ன பண்றது, இந்த ஞான சங்கோச்சமானது என்ன பண்றது, இந்த ஞானத்தை வெளியில பரவ முடியாதபடி குறைக்கிறது. பக்கத்தாத்துலயே ஒரு சுவாமியாத்த காலக்ஷேபம் நடக்கு. அதே பக்கத்துல இருக்கிறவன் ஸ்ரீ வைஷ்ணவன், அவன் என்ன பண்ணுவான், எல்லாரும் வெளியில இருக்கிறவாள் சுவாமியாத்துக்கு காலக்ஷேபத்துக்கு வருவான், பக்கத்துல இருக்கிறவன் வரமாட்டான். ஏன்? அதான் இவன் பண்ண பாவம், ஞான சங்கோச்சம். இவன் நல்ல விஷயத்தை கேட்காதபடி பண்றது எது, இதர விஷய அனுபவங்கள் தான். தர்க்க உபதேச தகுதி, தர்க்கம்னா அது ஒரு சாஸ்திரம். அப்புறம் ஆச்சாரியர்கள் உபதேசிக்கப்படுகிற சாஸ்திரங்கள் இவைகளெல்லாம் என்னது சொல்றது, எது உயர் தத்துவம் எது அவர தத்துவம் அப்படின்னு தான் சொல்றது. அது மட்டும் இல்ல, அதனுடைய உண்மை சொரூபங்கள் தன்மைகள்லாம் சொல்றது. இப்பெல்லாம் யதாவஸ்தித ஞான பிரசர அபாவா, அவைகளை உள்ளபடி அறிய முடியாதபடி பண்றது இந்த ஞான சங்கோச்சம். எந்த விஷயத்தை மறைக்கிறது அப்படின்னா மச்சரணாரவிந்த இவளேதி ஸ்வயம் உக்திரிக ந தோஷாய ஈஸ்வரஸ்ய யதாபூதார்த்த சம்சிணः சர்வத்திர ஸ்வகுண ஆவிஷ்கிரியா அதோஷரகிதத்வாத் தேனாமபி சரணையோः சுவாசிரித ரக்ஷண சாதனத்தையா சம்பிரீதி விஷயத்வேன ஸ்துத்யத்துவ உபபத்தேச்ச. இப்ப இந்த ஞான சங்கோச்சம் என்ன பண்றது, மச்சரணாரவிந்த இவளை காண்க,
அது என்ன பண்ணுதுன்னா, இப்ப இந்த வாக்கியம் யார் சொல்றது? பகவான் சொல்றது. மச்சரணாரவிந்த என்னுடைய திருவடிகள். இப்போ இந்த பெருமாள் சாய்கிறது எல்லாம் உள்ளபடியா சாஸ்திரத்தை உள்ளபடியே சாய்க்கிறான். இயற்கையான தன்மை ஜனங்கள் அப்படிதான் இருக்கு. ஏன்னா அந்த இருக்கிற தன்மையை சொல்ற. இதை எம்பெருமானே சொல்லலாம். அவன் தான் சர்வஜனாச்சே. அவன் இந்த ஜீவர்கள் தான் இப்படிப்பட்ட பாவங்களை அப்படின்னா அதை தடுக்கிறது, என்னுடைய திருவடியில பக்தி செலுத்தாதவர்கள் தடுக்கிறது அப்படின்னு சொன்னா, நீ அவனுக்கு என்ன பண்ணலாம்? இவன் திருவடியில பக்தி வரும்படியாதான் பண்ணணும். நீயே சர்வஜனா இருந்துட்டு இந்த ஜீவர்கள்லாம் அவருடைய பாபங்கள், அவருடைய அஞ்ஞானங்கள் எல்லாம் விஷயத்தை மறைக்கிறது அப்படின்னு சொன்னா அது தோஷமாகாது பெருமாளுக்கு. இவன் தன்னை மதிப்பை குறைச்சிட்டு சொல்லிக்கிற மாதிரி அர்த்தம். தன்னை குறைவாக மதிச்சு தானே சொல்றான் அப்படின்னு தான் அர்த்தம் இருக்கும். அப்படி இல்லாத தோஷமாகாது. ஏன் தோஷமாகாது அப்படின்னு சொன்னா, தன்னுடைய சுபாவத்தெல்லாம் இவன் புத்தாபம். இப்ப மச்சரணாரவின்னு சொல்றேன். ஏய் எல்லாம் என் காட்டுல சேவி அப்படின்னு நாமளே சொன்னா அந்த திருப்பதிக்கு பெருமை வருமா? அபராதம் இருக்குமா? டேய் அந்த சுவாமி எழுதுகிறார், அவரை போய் சேவி, அதுதான் சேமன்லாம் ஏற்படும். இன்னைக்கு அக்ஷய திருத்தி அதிகமா இருக்கு, போய் பெருமாளை போய் சேவிச்சுவா அப்படின்னு சொன்னா, நாம சொல்லலாம் பெருமாள் கிட்ட போய் சேவிச்சுவா. பெருமாளை என்ன சேவி சரணம் பிரஜா அப்படின்னு சொன்னா அது தோஷமானது. அதான் சொல்ற ஸ்வயம் உக்திரிக என்ன தோஷாய. இங்க தானே சொல்றதுனால இது தோஷமாக என்ன தோஷாய, இது தோஷமானது. ஈஸ்வரஸ்ய யதா பூதா அர்த்த சம்சயா சர்வத்திர ஸ்வகுண விகிருஷ்ண. அவனுக்கு தோஷமாகாது. ஏன் தோஷமாகாது அப்படின்னா, பெருமாள் எல்லா இடத்துலயும் இருக்காரு. அதனால அந்த வஸ்துக்களுடைய தன்மைகள்லாம் அவருக்கு நல்லா தெரியும். அதனால அவனுடைய பெருமைய தானே பிரகாசப்படுத்திக்கிறதுன்றது தோஷமே ஆகாது. அதுவும் இல்லாத இவருடைய திருவடி ஆட்சித்திரனை ரட்சிப்பதற்காக இருக்கு. அந்த ஆட்சியுடைய ரட்சணத்துக்கு காரணமாக இருப்பது எம்பெருமானுடைய திருவடிகள். அப்படிய அந்த திருவடிகள்ல ஆசிரியன்னா அத்த ஸ்தோத்திரம் பண்ணா திருமால் பிரீத்திதான் ஆகும். அதனால அவனுடைய திருவடியை பற்றி பெருமையா ஏன் சொல்றா அப்படின்னு சொன்னா, ஆசிரியர்கள் தான் அந்த திருவடிய பெரிய பக்தியாக ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படித்தான் சாய்கிறார். தன்னுடைய பெருமைக்காக சாதிக்கிறார். இந்த திருவடியை பற்றி ஏன் சொல்ற, அவர்கள் இந்த திருவடி பெருமையை தெரிஞ்சு அந்த ஆசைகளும் அது பிரீத்தியை விடுபட முடியும். ஏனாபி சரணையோகம் சுவாசு ரட்சண சாதனத்தை ஆசிரியருடைய ரட்சணைக்கு ஆகிய திருவடிகள் சாதனமாக இருப்பதனால அது மட்டுமில்லை, சம்பிரீத்தி விஷயத்தை அதுவும் எம்பெருமானுக்கு சந்தோஷத்தை விடுபடுது. அதனால ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு ஒரு துறையாக இருக்கிறது அப்படின்னு சாய்கிறார். அதனால ஒரு பிரமாண ஸ்லோகம் இருக்கு. சத்திய சுவாச பிரதானியத்து சாதனம். அந்த பகவானுக்கு ஆத்ம பிரதானே தன்னையே கொடுப்பது
பதத்வயம் தன்னுடைய திருவடி இரண்டுமே சாதனம். இப்போ நாம எம்பெருமானுடைய நம்ம எம்பெருமான் திருவடி எம்பெருமானுக்கு ஆத்மா சாப்பிக்கணும். எங்க காமிக்கணும்? அவன் திருவடியில. அப்போ நம்ம ஆத்மா சமர்ப்பிக்கிறதுக்கு சாதனமாக இருக்கக்கூடியது எம்பெருமான் திருவடி. அப்படிப்பட்ட திருவடியில நாம் ஆசிரியத்தோம்னா அவன் பெருமாள் அவன் தன்னையே நாம் கொடுக்குறான். ஆக அவனையே கொடுப்பதற்கு எது சாதனமா இருக்கிறாங்க? அதே திருவடிதான். புரியுதுல? அதே திருவடியில் தான் நம்ம ஆத்மா சமர்ப்பிக்கணும். நம்ம ஆத்மா சமர்ப்பிச்ச அந்த திருவடிகளை பகவானுக்கு பிரீத்தி உண்டு பண்ணி அவனையே கொடுக்க முடியாது. தன்னையே தந்த கற்பகம் அப்படின்னு ஆழ்வார் சொல்லிக்கிற மாதிரி தன்னையே நமக்கு கொடுக்க முடியாத தன்மை உடையது அந்த பாதுகை. அப்ப பாதுகை இந்த வசதி அதனால இப்போ பெருமாள் வந்து மற்ற அதுதான் அது ஸ்துதி சோதனம் தருகிறது. அத்த பரபக்தியா நீங்க பரபக்தியாதிசப்தை தேகமாதா பூர்வபாவின பश्चात् भाविनश्च अवस्था विषयः अत्र परभक्त्यादिशब्दैः देहपादात् पूर्वभाविनः पश्चात् भाविनश्च अवस्था विषयः संक्रियन्ते. இப்ப அந்த திருவடி பெருமையை சொன்னார். அதுக்கப்புறம் விளைகாந்திக ஆத்தியந்திக பரபக்தி பரஜான பரபக்தி இந்த இடத்துல சாய்கிற விக்ன பிரதிக தோபி. இப்போ இந்த இடத்துல வர பரபக்தி பரஜான பரபக்தி இருக்கு. இவைகள்லாம் இவைகளுக்கு ரெண்டு நிலை உண்டு. என்ன அப்படின்னா இந்த சரீரம் வீழ்வதற்கு முன்னாடி சரீரத்துக்கு வீழ்ந்த பிற்பாடு வரக்கூடியதான ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்றார். சரீரம் வீழ்ந்த பிற்பாடு அனுபவிக்கக்கூடிய அதாவது பகவத் கைங்கரியமானது அது பரபக்தி பரஜான பரமபக்தியோடு இருக்கக்கூடியது. இந்த சரீரம் விழுவதற்கு முன்னாடி இந்த பிரகிருதியில் இருக்கையே அந்த முத்த அனுபவத்தை துல்லியமாக கிடைக்கக்கூடியதான பரபக்தி பரஜான பரமபக்தி இங்கேயும் உண்டா. இப்ப ரெண்டுக்குமே தடையா இருக்கிறது இந்த பிருத்திவியினால் உண்டான சரி. அதனால அந்த பரபக்தி பரஜான பரமபக்தி ரெண்டு சமயத்திலையும் உண்டாகும். அதுக்கு தடையா இருக்குது. உடனே இந்த இடத்துல சொன்னதுனால பிரபத்திக்கு அப்புறமும் இல்ல அங்க போனா பிற்பாடு உண்டாகும் கேட்கறாங்க. இங்க இருக்கிறதுக்கு பிரபத்தி ஆன பிற்பாடு இங்க இருக்கிறதே நாம் நம்முடைய வாழ்நாள எப்படி இப்படி கைக்கு சுவாமி தேசியம் சாஸ்திர நியமனம் சாதிச்சிருக்கு. அது பிரகாரம் நடக்கணும். அப்போ அந்த இந்த பிரகிருதி மண்டலத்துல இந்த லீலாய் பூஜையில பகவத் ஆச்சாரிய கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு பரபக்தி பரஜான பரபக்தி அதுக்கு உருவாகும். ஏன் அது இல்லை பண்ணக்கூடாது? பண்ணலாம், பண்ணக்கூடாது இல்லை. ஆனா இது பண்ணா அந்த முத்தானுபூதி இசத்தாசதி மேம்புத்தான்னு கேட்ட அந்த ஸ்திதி இங்க வரும். இதெல்லா ஏதோ நம்ம கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கோம், ஏதோ ரூபாய் கொடுத்தா தப்பி போயிடுவோம். ஆனா அது ரொம்ப அத்தியந்த பக்தி கூட, அந்த ஞானத்தோட கூட, அதுவும் எங்களோட ஒன்றி போய் பண்ணக்கூடிய ஒரு கைங்கரியம் இருக்கு. அது தனி ஒரு சந்தோஷத்தை உண்டு பண்ணும். அந்த மாதிரி அனுபவம் இங்கேயே போகணும்னு கேட்குறேன். அதாவது ரெண்டு இடத்துலையும் அந்த பரபக்தி பரஜானம் போகணும். அதுக்கு தலங்களா இருக்கு இந்த சரீரம். அதுக்கு விக்ன பிரதிக விக்ன பிரதிகதோபி விக்ன பிரதிகதோபி விக்னம் தலங்கள் அதை போக்குறீங்க. பிரதிகதோபி அப்படின்னா அபிசப்தைகி
தியாக அனுவாதோ யோசிச்சு அதெல்லாம் விடுதல் அதான் தியாகம். இதுல இருந்து ஆரம்பிச்சு பிரதிகோபி விக்ர பிரதிகோபி அது பரதத்தி விக்ர பிரதிகோபி இவைகள்லாம் தியாகத்தை விடுதலை விடுதலை விடுதலைன்னு சொல்றது. அதுக்கு மேல பதிரோபேட்சிய விஷான வைகாந்திக ஆசிரியத்தை பரமத்தி பரமத்தி திருப்பி அதேதான் சொல்றேன். முதல்ல சொல்லுச்சு 2 தடவை இங்க வந்து 2 தடவை வந்து நான் அப்படியே படிச்சு போறேன். இந்த புஸ்தகத்துல அதாவது போட்ட புஸ்தகத்துல 120வது பக்கத்திலையும் பதிரோபேட்சி விஷான ஞான 120வது பக்கத்திலையும் அதே போட்டிருக்கேன். ஆனா கீழே வியாக்கியானம் சரியா வருது, அதுக்கு தொடர்ந்து வருது. அதனால வியாக்கியானத்தை கற்படக்கூடாது. இந்த மேல மூலத்தை மொத்தம் 2 தடவை வந்து பிரதிகோபி அபிசப்தேகி தியாக அனுவாதோ யோசியதே. அதனால அது விடுவது அப்படின்றது அனுவாதத்தை தொடர்ந்து சொல்லிட்டு வந்துடப்பட்டிருக்கு. அதுக்கு மேல ஏனகேனாபி பிரகாரேன தேவத்தாத்வம் கேவலம் பரபக்தி பரிஜான பரபக்தி பரபக்தி பரிஜான பரபக்தி விஸ்தாரா அப்படின்னு மேற்கொண்டு சூழ்நிலை போகுது. அதுக்கு முன்னாடி இது மட்டும் ஆன காலத்துக்கு பிரிவச்சனுடையதும் சிவபிரகாச்சாரி பேசணும். एवं இது பல சூழ்நிலை அவள் இது அவளுடைய பிரகாரம் நம்ம தேசிய சூரியனை தான் பிரிக்கல. அவ செங்கலையா சூரியனை பிரிச்சு சேர்த்துக்கா. ஏவம் மூலமத்தை அதுக்கு சுதப்பிரகத்தை சூரியனுக்கு அதான் பகவத் பிரகாரம். இப்போ இதுல இருந்து ஆரம்பிக்கிறதுனா பெருமாளுடைய வாக்கியம். ஏவமித்யாதி ஏவம்ல இருந்து ஆரம்பிச்சு பகவான் பக்ஷியமான கர்மஸ்லோக பிரதம பதார்த்தமாக ஏவம் பூதேதி. இந்த ஏவம் பூதன்றது கர்மஸ்லோகம் சர்வதர்மான் பரிதேச மாமேகம் அப்படின்றது அந்த பதத்தை அந்த பிரதம பதார்த்தம் அர்த்தத்தை அவகிருத்த சமஸ்த அவகிருத்தம் கொடுங்க. அவகிருத்தம்னா விதித்தம். அவகிருத்தம் என்பதுக்கு சாஸ்திரங்களால விதிக்கப்பட்டது அப்படின்னு. சாஸ்திரங்களால விதிக்கப்பட்டது என்ன? சமஸ்த சமஸ்த வஸ்துவிற்கு அது சமஸ்த என்ற பதம். சமஸ்த வஸ்து சப்தேன கர்ம ஜான பக்தி யோகா தது அனுகுணாக அமானித்வாதி விரட்சிதாக. இந்த சமஸ்த என்ற பதத்தினால இங்க கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் அவைகளுக்கு உண்டாதான குணங்கள், அதாவது அமானித்துவம் அதம்பத்துவம்லாம் கீதையில சாய்கிற
இதெல்லாம் இருக்கக்கூடாது. அகங்காரம் அகங்காரம்லாம் இருக்கக்கூடாது. இந்த ஆத்மா மேல தன்னுடைய இதுலாம் இருக்கக்கூடாது. அமானித்துவம் அதம்பத்துவம்லாம் சாய்க்கிறாரு. அதன் புதிய குணங்கள்லாம் சேர்த்து சொல்லப்படுறது சமஸ்த விஹீன. சமஸ்த விஹீனன்றதுன்னா தியாகம். இப்படி பக்தி சர்வதர்மான்ற சப்தத்துக்கு கர்மயோக, ஞான யோக, பக்தி யோகம் இவற்றையும் அதனுடைய அங்கங்களையும் அனுஷ்டிக்க முடியாத இருக்கிற நீ அப்படின்னு இந்த அனுவாதம். அதுதான் இங்க சமஸ்த வஸ்து விஹீனோகி. சமஸ்த வஸ்துனால சர்வதர்மான் பரிச்சேர்ந்ததுல இந்த சர்வ சப்தத்தை என்ன பண்ணுவோம்? எல்லா தன்மையும் அப்படி இல்லை. பெருமாளை அடைவதற்கு சாதனமாக சொல்லப்பட்ட பக்தி யோகம் இருக்கே, அதனுடைய அங்கங்கள் என்ன? அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான அந்த இவைகள்லாம் அனுஷ்டிக்க முடியாத சமஸ்த வஸ்து விஹீனன். என்னால பக்தியும் கர்மயோக ஞான பக்தியோகம் தான் பண்ண முடியாது அப்படின்ற சமஸ்த வஸ்து விஹீனோகி. எம்பெருமானை அடைவதற்கு சாதனமாக சொல்லப்பட்ட பக்தி யோகம் என்ன, அதனுடைய அங்கங்கள் என்ன, அதுக்கு அது ஒண்ணு இருக்கு அங்கங்கள் என்ன. பக்தி யோகத்துக்கு 8 அங்கங்கள் சொல்லப்படுது. அதை தவிர கர்மயோக ஞானத்துக்கு சில குணங்கள் சொல்லியிருக்கு. ஞான யோகம் சம்பாதிக்கிறது அது சில குணங்கள் சொல்லியிருக்கு. அவைகளும் சேர்த்து இங்க சமஸ்த அப்படின்னு அர்த்தம் சொல்லியிருக்கு. சுருக்கமா சொல்லியிருக்க சொல்லப்படுறது. அதாவது சப்தேன சமஸ்த வஸ்து சப்தேன கர்மஜான பக்தி யோகாக தது அனுகுணாக அமானித்வாதி குணாச்ச விவக்ஷிதாக. கர்மயோகம் பண்றவனுக்கு என்னென்ன குணங்கள் இருக்கணும், ஞான யோகம் பண்ணவனுக்கு எப்படிப்பட்ட குணங்கள் இருக்கணும், பக்தி யோகம் பண்ணா எப்படிப்பட்ட குணங்கள் இருக்கணும், கீதையில் விவரமா சொல்லிட்டு இருக்காரு. அந்த குணங்களையும் அதனால அந்த கர்மாக்களாகிற பக்தியோ கர்மயோக ஞான பக்தி யோகம் என்ன, அதுக்கு சொல்லப்பட்ட குணமாகிற அங்கங்கள் என்ன, இவைகள் எல்லாம் சேர்த்து இந்த சமஸ்த வஸ்துக்கள் சொல்லப்படுவது. விஹீனா இது தியாகா அனுதித்த இது பாவா. தியாகம்னா விடுறது. இவனுக்கு செய்ய முடியலையே, அதுதான் நீங்க பிரச்சனை. இவன் ஒன்றும் நான் எல்லாத்தையும் விட்டுறேன், இவ எல்லா விஷயத்தையும் அனுபவிச்சுட்டு இப்ப கால் ஷாட்டே இருந்தான், வைதிகத்துக்கு கால் ஷாட்டா உபயோகம் இல்லப்பா அப்படின்னு நீ வைதிகன் ஆகிட்டுன்னு ஆசைப்பட்டா முதல்ல காஃபியை நிறுத்து அப்படின்னு உபதேசம் பண்ணுவா. அப்புறம் கஷ்டப்பட்டு இவன் காஃபியை நிறுத்திடுவான். சரி நீ வைதிகத்துக்கு உன்னை ஒத்துக்கலாம் அப்படின்னு பெரியவா. இந்த காலத்துல யார் வேணாலும் எப்படின்னா கைகறி பண்ணலாம். அதனால இந்த காலத்தை பற்றி பேசக்கூடாது. காஃபி சாப்பிடுறதுன்றது இடிக்கும். அது சொல்லியா ஒரு நிமிஷம் வரேன். இல்லை நீ அவங்க வந்து பேசணும். சரிவா சரி போய்ட்டு சரி சரி போய்ட்டு கொஞ்ச நேரம் படுத்துட்டு போகலாம்னு பார்த்தேன். சரி விஜீனதி தியாகா அனுதிதா. அதனால தியாகம்னு சொல்லப்பட்டது. சரி அதுக்கப்புறம் வஸ்து விஹீனோ இது பாவகா அனந்த. இப்போ இந்த பகுதிக்கு அவதாரிக தெரிவேற்றம் விவசாயிகள் இப்படி துவயம் வியாக்கியாசமாயிட்டு இருந்தார்கள். இனிமேல் செய்கிறது அதிகாரி மக்கள் பெரிய பெருமான் சமர்ப்பித்தான பேசியாக இருந்தாலே கீழ்கண்ணவற்றை அன்பாட்டு பிரசாதத்தாலே சர்வம்
என்னுடைய ஹிருதயத்தை சந்துஷ்டமாக்குகிறார். இப்படி பெரிய பெருமான் அருளி செய்கிறார் என்று நாங்கள் விட்டு எங்கனே என்று எவ்வாறு கேட்க எனக்கு பெரிய பெருமான தம்முடைய சீதாதிமங்களை கருத்தலாமாக அவர் சொல்லிவிட்டு சொன்ன வார்த்தையாகினாலே அவர் அருளி செய்த வார்த்தை என்று விசுவசிக்கத்தக்கதில்லை என்று பெருமான் அருளி செய்தார். இப்போ இந்த சொல்லப்படுறதுதான் பகவானுடைய வார்த்தை. பெருமாள் கிட்ட பாஷிகாரர் பேசுறார். அது நல்லா தெரியுது. பாஷிகாரனுடைய படங்கள்லாம் கண்ணுக்கு தெரியுது. அவர் சொல்ற கிரந்தத்தை எழுதி வச்சிருக்கேன். அவருடைய வாக்கியம் அதுவும் நல்லா தெரியுது. பெருமாள் பதில் சொல்லணும்னா நீ பாத்தியா நான் பார்த்தோம்னா அது காதால் தானே கேட்கிறோம். அதுல எப்படி விசுவாசம் வரும்? முதல்ல வயசுல யாரும் சொல்லிட்டார். அதுக்கு மேல நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டா இப்ப அதிகாரி பக்தர் இப்படி பிரபத்தி பண்ணி நிக்கிறாங்க. அவர்கிட்ட பெருமாள் என்ன பண்ற ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு சில வார்த்தைகள் தான் சொல்லிட்டு என்னுடைய அனுபவத்தினால ஒன்றும் குறைய ஏற்படாது, நீ க்ஷணமா இருக்கு அப்படின்னு சொல்ற. அது பெருமாள் சொல்ற. இப்படி சொன்னதுனால பாஷிகார் மனசுக்கு திருப்தி ஏற்படுது. இதெல்லாம் எப்படி நான் நம்புறது? இப்படி பெரிய பெருமாள் அருளி செய்யாது நாங்கள் விசுவசித்திருக்கும்படி எப்படி நாங்கள் நம்புறது? இல்லை இன்னும் மகா விசுவாசத்தோடு இருக்கணும். பெரியவாசம்னா அதெல்லாம் மகா விசுவாசம் கேட்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அவன் எதுவும் கேட்டுக்க முடியுமா அப்படின்னு எம்பாருக்கே இந்த சந்தேகம் வந்துருக்கு. யாரு எம்பார் சொல்ற எம்பாருக்கு பாஷிகார சொல்லுங்க. இப்படி பாஷிகார் பெருமாள் பெருமாள் பாஷிகார் சொன்னார். இதுல எங்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும் அப்படின்னு எவ்வாறு கேட்கிறார். எவ்வாறு கேட்க அவருக்கு பாஷிகாரே பதில் சொல்ற. எனக்கு பெரிய பெருமாள் தம்முடைய சீராதி குணங்களை கரத்தால் அமலமான பெருமாள் இவ்வளவு பேசுகிறார். பெருமாள் நேரம் சாட்சாத்தான் தன்னுடைய குணங்கள் மொத்தத்தையும் காமிச்சார். காமிச்சு எனக்கு இதெல்லாம் உதவி பண்ணார். இப்போ பாஷிகாரே நேரம் எவ்வாறு சொல்றாரு. இது பெருமாளே எனக்கு நேரம் பிரத்யட்சமாயி தன்னுடைய கௌசல்யாவுக்கு கொண்டுதான் எனக்கு கையில் கல்வி நெல்லிக்கிளி போல. அதாவது அதுதான் நெல்லிக்காய் கையில நெல்லிக்காய் வச்சுட்டா அடிபாகம் கொண்டு இப்ப மாப்பிள்ளை தெரிஞ்சுட்டா கை தேசங்களை மறைச்சிடும். கையில அந்த மாமனை இல்லாத இருந்த தான் காமிக்கும். இந்த நெல்லிக்காய் வச்சா நெல்லிக்காய் வச்ச அந்த இடத்தையும் காமிச்சிட்டு போய் என்ன அது எல்லாத்தையும் சக்தி மறைக்கக்கூடிய சக்தி கிடையாது. அதனால அது கை வச்ச இடத்தையும் காமிச்சு கொடுக்கும். அந்த மாதிரி கையில் எதையும் மறைக்காதபடி என் உலகத்தை எதையும் மறைக்காதபடி எல்லாத்தையும் பெருமாள் காட்டி வச்சிருக்கேன். அதெல்லாம் நான் நெஞ்சுக்கு நீ முதல்ல இருப்பான். அந்த மாதிரி எனக்கு பெருமாள் காட்டி கொடுத்துருக்கார். அவர் சொல்லி வைக்க நான் சொன்ன வார்த்தை தான் அது. அதுல அதனால விசுவசிக்கிறதுக்கு இதை ஒண்ணு அதனால விசுவசிக்கணும் அப்படின்னு திருப்பியும் அப்படியே ஆறுது அடியேன். வால்யூம் கொஞ்சம் உள்ள போயிட்டு போயிட்டு வரும். என்ன இது ஒரு நாள் சரியா இருக்கு, ஒரு நாள் சரியா இல்ல. சரி திடீர்னு அப்படி ஆறுது. கொஞ்ச நேரம் நல்லா இருக்கு, அப்புறம் திடீர்னு கொஞ்சம் வாய்ஸ் உள்ள போய் போய் வருது அடியேன். சரியா ஸ்பஷ்டமா காதுல விழ மாட்டேங்குது. சரி இப்ப எம்பாரது கேட்டுதா இல்லையா? எம்பாரது தேவி சாய்ச்சின்னு இருக்கல அடியேன், ஆனா ஸ்பஷ்டமா கேட்கலன்னு சொல்ல வரேன். சரி சரி வரேன்.
ஹலோ, அடியேன் இப்ப சுவாமி. கேக்குறதா? நல்லா கேட்கறது அடியேன். ஹலோ கேட்கறது அடியேன், நல்லா கேட்கறது சுவாமி. ஹலோ அடியேன் சுவாமி, நல்லா கேட்கறது. ஹலோ அடியேன் சுவாமி, கேட்கறது அடியேன். சொல்ல அடியேன் கேட்கறது அடியேன், நல்லா கேட்கறது. சரி, அதான் எம்பாருக்கு சந்தேகம் வந்துடுது. இவ்வளவு தூரம் பகவான் பேசினார் அப்படின்றது நான் எப்படி நம்புறது அப்படின்னு கேட்டார். இது எம்பெருமானே எனக்கு தன்னுடைய சௌசீல்யாதி குணங்கள் எல்லாம் எனக்கு நல்லா பூர்ணமா காட்டி கொடுத்தார். அவர் என்ன அவர் சொன்ன விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன். அதனால இதுல நீங்க நம்பிக்கை இருக்கணும். இப்போ அசலார் சொன்னா நாளைக்கு நீ போய் ஏதாவது சொன்னியா அப்படின்னா இல்லைன்னு சொல்லிடுவான். ஆனா பெருமாள் அந்த மாதிரி கிடையாது. அவரும் மறுக்க மாட்டார். பெருமாள்கிட்ட போய் இன்னொருத்தனுக்கு போய் கேட்க முடியாது. பாஷிகாரர்களாக தான் போய் கேட்கலாம். அப்படிப்பட்ட பாஷிகாரருக்கே திருக்கச்சின்னமைகள் பெருமாளை போய் கேட்டுன்னு எது தத்துவம் பரதத்துவம்னு கேட்டுன்னு வர சொல்லி அப்படி 6 வார்த்தைகள் கேட்டார்னு சம்பிரதாயத்தை சொல்லியிருக்கோம் இல்லையா? இப்படி எம்பெருமான்கிட்ட பேசக்கூடிய சக்தியுடைய மகான்கள் ரொம்ப கொஞ்சம் குறைச்சல். அதுல பாஷிகார விழுந்து கேட்க வேண்டாம். எப்ப பார்த்தாலும் பகவத்ஸ்மரணை தான். அவர் வார்த்தையை நாம் நம்பலைன்னா வேற யார் வார்த்தையை நம்ப முடியும்? அவர் சொல்றார், எனக்கு பெருமாள் சொல்ல நான் அதை இங்க சொல்றேன், இதுல எல்லாரும் நம்பணும் அப்படின்னு சொல்லிட்டார். இதுக்கு மேல பேச முடியுமா? அதனால எம்பாரே நம்முடைய சந்தேகத்துக்கு கேள்வி கேட்க அவருக்கு பதிலும் கிடைச்சிருக்கு. ஆக இந்த விஷயங்கள்லாம் கத்தி திரையங்கள்ல சொல்லப்படுற விஷயங்கள் எல்லாமே சத்தியம்தான் அப்படின்னு சாதிக்கிறார் அவதாரிக்கல. அதுக்கு வியாக்கியானம் பண்றார். ஏவம் பூதமத் கைங்கரிய பிராப்தி, இப்படிப்பட்ட என்னுடைய கைங்கரிய லாபத்திற்கு உபாய அவர்களுக்கு சமஸ்த வஸ்து விதினோ உபாயதையா அவர்களுக்கு உபாயமாக வேதாந்தங்களிலே சொல்லப்பட்ட கர்மஜான பக்திகள் என்ன? இப்ப எம்பெருமான அடையணும் அப்படின்னு சொன்னா பக்தி யோகத்து தான் சொல்லப்படுது. அந்த பக்தி யோகத்துக்கு அங்கமாக கர்மஜானம் தான் சொல்லப்படுது. இதுதான் உபாயத்தையா அவர்களுக்கு உபாயமாக வேதாந்தங்களிலே சொல்லப்பட்டவைகள். அது சமஸ்த வஸ்து விகினோ அங்கமான ஜீவபர யாதாத்மிய ஞானம் என்ன, இதற்கரியான வர்ணாசிரமம் என்ன, இவை எல்லாவற்றுக்கும் அடியான சமானித்துவ குணங்கள் என்ன, சொல்லப்பட்டவை எல்லாம் உமக்கில்லேயாகிடும். சமஸ்த வஸ்து விஷயம். இப்படி சமஸ்த வஸ்துன்றதுனால இந்த உபாசனத்துக்கு அங்கமாக ஜீவனுடைய சொரூப தன்மைகள் தான் தெரிஞ்சுக்கணும். பரமாத்மா எப்படிப்பட்டவன்றது தெரிஞ்சுக்கணும். இவைகளெல்லாம் அவங்களை பற்றிய ஞானம், ஜீவனை பற்றிய ஞானம் இருக்கணும், பரமாத்மா பற்றிய ஞானம். அதுக்கப்புறம் அந்த ஜீவனுடைய வர்ணாசிரம தர்மங்கள் தான் இந்த கர்மாஷ்டங்களை பண்றதுனால இவனுக்கு நான் அப்படின்றது தன்மையெல்லாம் போயிடும். அமானித்துவம் நான் கர்த்தா இல்லை அப்படின்றது என்ன வரணும். அந்த குணங்கள்லாம் வரும். எப்படி கர்மா பண்ண 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 இவனுக்கு மனசானது அந்த கர்மாவிலேயே மூன்றி போயிடும். அந்த கர்மா இதனால பகவான் ஆறாமல் இருக்கும். அதனால அது பகவானுக்கு பக்தி கொடுக்கும், பகவான் பிரீத்தி கொடுக்கும். இப்படி இவைகள் எல்லாம் விதி நோக்கி இல்லாத போனாலும் அனந்த தத்விரோதி பாபாக்கிரம் சோதி, அனந்த தத்விரோதி பாபாக்கிரம் சோதி. பரிசப்தார்த்த அபிப்பிராயமாக
அனந்தேதி. இந்த அனந்த சப்தத்துக்கு விரோதிகள் அதிகங்கள் காமிக்கிறார். பரிசப்தார்த்த அபிப்பிராயனாக அனந்தேதி, அதாவது பரியினுடைய அர்த்தத்தை அபிப்பிராயமா வச்சுண்டு இங்கே சொல்ற. ஏன்னா பாப்பங்கள்லாம் அவ்வளவு இருக்கு, நிறைய இருக்குன்னு சொல்லணும். அதுக்காக அனந்த பதத்தை போட்டாரு. அனந்தேதி விரோதி பூயஸ்தா, இதெல்லாம் புதப்பிரகாச வியாக்கியானம். விரோதி பூயஸ்தயா காலாந்தரேபி தன் நைராஷ்யம் சிததத்தா. விரோதிகள் அதிகமா இருப்பதனால அது பூயஸ்தயா அதிகமா இருப்பதால காலாந்தரேபி வரப்போற காலத்திலையும் தன் நைராஷ்யம், தன் நரேசன் இந்த கர்மயோக ஞானயோக பக்தியோட ஆசை. ஆசை இல்லைன்றதுதான் அனந்த தத்விரோதி. அனந்த தத்விரோதி அர்த்தம். அனந்த தத்விரோதி பாபாக்கிராந்தோ அப்படின்னு சொன்னதால அந்த விரோதிகள்லாம் அதிகமா இருப்பதனால இந்த கர்மயோக ஞான யோகங்கள்ல இவனுக்கு ஆசை ஏற்படவில்லை. அது காரணம் பாப ஆக்கிராந்தம், பாபம் அதிகமா சூழ்ந்திருப்பதனால அப்படின்னு அர்த்தம். அதுக்கு இந்த அனந்த தத்விரோதி பாபாக்கிராந்தோபி இவை இல்லாமையே அன்றியே இவற்றுக்கு விரோதியான அனந்த பாபங்களாலே ஆக்கிராந்தராய் இருந்தீராயும். இப்ப நீ என்ன சொன்ன, எனக்கு எம்பெருமான் அடையக்கூடியதான உபாயமாகிற ஞான யோகத்துல பக்தி யோகத்தினுடைய அங்கங்கள் இவைகள்லாம் இழந்தவனாக இருக்கிறேன், இல்லாதவனாக இருக்கிறேன்னு சொன்னேன். அந்த இல்லாததுக்கு என்னது காரணம்? என்ன காரணம் தெரியுமா? அனந்த தத்விரோதி பாபா உனக்கு இல்லை. அதுக்கு காரணம் என்னன்னாக்க இவற்றுக்கு விரோதியான அனந்த பாபங்களாலே ஆக்கிராந்தராய் இருந்தேராய். அதுக்கு நீர் அதிகமான பாபங்கள் சூழப்பட்டவராய் இருக்கு அப்படின்னு இங்க வியாக்கியானம் பண்ணார். அதுக்கு மேல அனந்த மதபதாரி யுக்தோபி ஏததி அனந்த மதியாபகாரி யுக்தோபி அனந்த மதபகாரி யுக்தோபி கீழ் சொன்ன விரோதி பாபங்கள் மாத்திரம் இன்றைக்கு முடிவில்லாத நம் விஷயமான அபச்சாரத்தோட கூடியிருந்தே ஆகணும். உமக்கு பக்தி யோகத்துல ஆசை இல்லாதபடி அதை இழந்திருந்தேன். சரி, அதுக்கு காரணம் பாபங்கள் நிறைய இருந்ததுனால. சரி, அது மட்டும் இல்லை, அந்த பாபங்கள் இருந்ததுனால நீர் என் விஷயத்திலே ரொம்ப அபச்சாரத்தோடையே கூடியிருந்தேன். அனந்த மதபதார யுக்தோபி அனந்த மதியாபச்சார யுக்தோபி. இது மட்டும் இல்லை, இவ்வளவென்றிருக்கு அபிமனாந்தர பூதராய் இருப்பார் திறத்தில் உண்டான அளவிற்கு அபச்சாரத்தோடு கூடியிருந்தேரே என்னுடைய அபிமான அந்தர்பூதராய் இருந்த எனக்கு ஆத்மாவாய் இருந்த நீ இப்படியா ஞானியை ஆத்மேவன்னு சொன்னபடி அவர் ஞானிகள்லாம் தனக்கு ஆத்மாவை கொண்டிருந்த அந்த ஞானிகள் விஷயத்துல நீங்க எவ்வளவு அபச்சாரப்பட்டிருப்ப. அது மாதிரி அளவிலிருந்து அபச்சாரத்தில் குடியராய் இருந்த போதிலும் அனந்த அசக்யாபச்சார யுக்தோபி அனந்த அசக்யாபச்சார யுக்தோபி நிபந்தனமாக விஷயங்களுடன் அளவிலிருந்து அவசாரந்தேராய் சொன்ன அவஸ்தைகள்ல நீர் பகவத்பாத ரெண்டு பேர் விஷயத்திலுமே ரொம்ப அளவற்றதான அவதாரங்களை பண்ணியிருக்கு. அனந்த அசக்கியாபதார யுக்தோ அப்படி இருந்த போதிலும் காரியகாரண பூத அனாதிபதி அகங்கார இப்படிப்பட்ட, அதாவது
ஏததித்தி அதுக்கு சிவபிரகாரத்தை ஏத காரிய காரணம் நான்கு அதுக்கு ஏததிதி பீஜாங்குரநியாயாத்து காரிய காரண பாவம். பீஜாங்குரநியாயம்னா அதுக்கு இது சொல்லுவோம், வேதம் முதலியா மரம் அந்த நியாய பிரகாரம் எது காரியம் எது காரணம் எது காரணம் எது காரியம் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால ஏதோ ஒன்று கொண்டு காரணம். அதாத அகங்காராதேசா அப்படின்னு சாந்தோக்கு எது சொல்றது? இத்துக்த அகங்கார வியாவிருத்தத்தாக விபரீத அகங்கார. ஏன்னா அதான் ஏதத் காரிய காரணம் போது அதாவது விபரீத அகங்காரம். அதனால சாந்தோக்கியத்துல அகங்கார ஆதேசா அப்படின்னு ஒரு சூத்திரம் இருக்கு. அது பிரகாரம் அகங்கார வியாபித்தா அந்த அகங்காரம் வேற. அந்த அகங்காரத்தை காட்டிலும் வேறுபட்டனா விபரீத அகங்காரம். அது அதாவது அகங்கார ஆதேசம்ன்றது அந்த இடத்துல சாத்விக தன்மையை சொல்றது. இந்த இடத்துல சொல்றது சாத்விகம் இல்லாத ராஜச தாமச குணங்கள் உடையதான அகங்காரம். அனந்த தத்து அந்த காரிய காரணபூத்த ஆனால் விபரீத அகங்காரம் இப்படிப்பட்ட பாவங்களுக்கு காரணமாய் இருந்துள்ள அனாதியான விபரீத அகங்காரம் இந்த பாவங்களுக்கு காரியமாயும் இந்த பாவங்கள் உண்டாடுறதுக்கு காரணமாய் இருக்கிறது அனாதியான பாவம் சொல்லும். அதுதான் விபரீத அகங்காரம். விபரீத அகங்காரமாவது அகமல்லாத வசூலை அகம் புத்தி பண்ணுகை. இது கடி பாபங்களாலே பாப காரியமாய் பாபங்களுக்கும் அடி தேகாத்ம அபிமானமாகியாலே தான் காரணமாய் இருக்கும். அதாவது அகமல்லாத வசூலை அகம் புத்தி. இப்போ இந்த ஜீவாத்மா இருக்க அத அகம்னு சொல்றோம். அது ஆச்சுன்னா அது அதனால என்னுடைய இல்லை. ஆனா அதை சொல்லும் போது அகம் தான் சொல்லணும். அதான் சொல்ற அகமல்லாத வஸ்துவிலே இப்படிப்பட்ட ஆத்மால அகமாத்மா அப்படின்னு சொன்னா அந்த அகம் இல்லாத அகம் அப்படின்ற புத்தி பண்றது அதுவே தப்பு. அதுக்கு எதிராக காரணம் அப்படின்னா பாப்பம். அந்த பாப்பத்துடைய காரியம் தான் நமக்கு சம்பந்தம் இல்லாத விடயத்தை அகம்னு சொல்றோம். அந்த பாவத்துக்கு அடி எது? இந்த சரீரமே ஆத்மா நினைக்கிறது. தேகாத்மா விமானமாகிறது தான் காரணமாய் அதுக்கு நானே தான் காரணம். இந்த சரீரத்தை ஆத்மா நினைக்கிறேன் அந்த எப்படி பாவம் இல்லை. அதனால அதுவே நம்ம பாவத்துக்கு காரணமாகு. பாவத்தால அகங்காரம் அதுக்கு அதுக்கு இப்படி அகமர்த்தம் தான் ஞானாந்த சொல்வாய் பிரகிருதே பரமாய் பாபகாரியமாய் இந்த அகன்ற என்ன இருக்கோ அது அகம். அந்த அகல் மாசத்துலாம் சொல்லப்படுகின்ற ஆத்மாவானது ஞான ஸ்வரூபனா ஞானானந்த ஸ்வரூபனா இருக்கு. அப்படி இருந்தால் கூட பிரகிருத்தே பரமாய் இருப்பதான் இருக்க. அது என்ன அது சொன்னா நமக்கு இந்த அகந்த சதத்தால் நமக்கு குணத்தை உண்டாகும். அகமர்த்தந்தான் ஞானானந்த சுரூபமாய் பிரகிருத்தேகே பரமாய் இருப்பது. அந்த பிரகிருத்திய என்னுடையது எனக்காக அப்படின்னு அதனால நான் துக்க ரூபமாய் அதனால துக்கம் உண்டாது. அப்புறம் அதனால ஞான சம்பவம் ஜடமாய் அதுக்கப்புறம் அத பரிணாமங்கள்லாம் விகாரங்கள்லாம் உண்டாது. குணத்திலையும் விகாரம் உண்டாது. பிரவೃತ್ತಿ
நமஸ்காரம் உண்டாரு. அதுக்கு பரிணாமியமான இப்படி இந்த பிரகிருதியினால உண்டான சரீரத்தினால அகம்புத்தியானது இப்படி விபரீதமான அகங்காரம் அதே பாவத்தாலும் அவசியமே அவசியம் ஏதுன்னு சரி அது மாதிரி விடுறேன் அதனால என்ன கஷ்டம் அப்படின்னு அப்படிப்பட்ட இந்த விபரீத அகங்காரம் தான் என்ன பண்றதுன்னா விமூடான சுபாவோ அது அந்த விபரீத அகங்காரம் இந்த ஆத்மாவானது எதிர்மான சேகமுடன் இந்த அணு ஞானமயமா இருக்கு அப்படின்றதுதான் மறைச்சுடுறது. அதான் மறைக்கப்பட்ட ஆத்மாவுடைய ஸ்வரூபத்தை உடையாக இருந்தே அதாவது எப்படி எம்பெருமானுக்கு தாச போக்குன்றத மறைக்கப்பட்டவனா இருக்கு. அப்படி அப்படி இருந்தவனையாக விமூடாத்ம சுபாவம் இதுக்கு சுதப்பிரகாச விமூடாத்ம சுபாவம் திரோகித சேடபாவம். திரோகித சேடபாவம் இந்த ஜீவாத்மாவான எம்பெருமானுக்கு சேதம் அப்படின்றது இந்த அகங்கார விபரீத அகங்காரம் மறைச்சு அப்படின்ற எங்களோட ஆத்ம சபாவம் அப்படி இது கூட இருக்குதான். இது கூட சிவப்பிரகாசராக இருக்கு. மீதி இது நாளைக்கு பார்ப்போம். கவிதார்க்கே சிம்ஹாய கல்யாணோனுசாய வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः. ஸ்ரீமதே ஸ்ரீமந்தோ ஸ்ரீ வேதாந்த தேசிய மகாதேசியாய நமः. ஸ்ரீமதே வேதாந்த வாஸ்ய ஸ்ரீ நாராயணாய மகாதேசியாய நமः. श्रीमते श्री लक्ष्मी नृसिंहदेवपादगादेव नारायण महादेवाय नमः. श्रीमते वास्य श्री कृष्णवारी महादेशिकाय नमः. श्रीमते श्रीमंत श्री रंगनाथ यतीन्द्र महादेशिकाय नमः.